I hope screen is visible. உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடுங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் ஒரு 2 தடவையாவது இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிடுங்க. எடுத்த உடனே ப்ரேயர் பண்ணுறீங்க, உட்காந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு 10 பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரேயரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், சூக்ஷ்ம யாயாமா சொல்லிக் கொடுக்குறோம், சூரிய நமஸ்காரம் சொல்லிக் கொடுக்குறோம், இந்த 36 ஆசனாவை சொல்லி கொடுத்து பழகிக்கிறோம். ஸோ இப்பயே பழகிருக்கணும். 5 நாள் முடிய போகுது. இன்னைக்கு 5வது நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆசனாவுக்கு அப்புறம் பிராணாயாமா வருது. யம நியமாசன பிராணாயாமா. ஆசனாவுக்கு அப்புறம் பிராணாயாமா. ஸோ பிராணாயாம பகுதியில் 2 பிரிச்சிருக்காங்க. ப்ராக்டிஸ் ஒரு ஸ்லைட். பிராணாயாம பகுதியை வந்து 2 பிரிச்சுக்கிறாங்க. பிராணாயாமா, அதன் பிறகு முத்ரா அண்ட் பந்தா. இந்த பிராணாயாமா, முத்ரா அண்ட் பந்தாவுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ரிப்ரேஷன் எதுக்கு அப்படின்னா இந்த பிராணாயாமாவுக்கு, பிரீதிங் ப்ராக்டிஸ்க்கு. பிராணாயாமா அப்படிங்கிறது எப்படி கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த பிராணாயாமாவில் 2 பார்ட் இருக்குது. என்னன்னு கேட்குறாங்க. பிராணா கூட்டல் அயமா. பிராணா அப்படின்னா ஏரு, எனர்ஜி. அயமா அப்படின்னா அந்த ஏரை கண்ட்ரோல் படுத்துறது, கட்டுப்படுத்துறது, முறைப்படுத்துறது. பாக்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேசகால சங்கியாபி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மாக. டெஃபினிஷன் மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பிராணாயாமாக்கு. அந்த பிராணாயாமா போகிறதுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் வந்து அது ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ செக்ஷனல் பிரீதிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. செக்ஷனல் பிரீதிங் அப்படிங்கிறது அப்டாமல் பிரீதிங், தொராசிக் பிரீதிங், கிளாவிக்கல் பிரீதிங். ஸோ இந்த 3 நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த செக்ஷனல் பிரீதிங் பற்றி நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? சிம்பிளாக கேட்பாங்க. முதல்ல செக்ஷனல் பிரீதிங்னா என்ன, எத்தனை இருக்கு? செக்ஷனல் பிரீதிங்கில் எத்தனை பார்ட் இருக்குது, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. முதல்ல செக்ஷனல் பிரீதிங் பண்ணலாம். பண்ணும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, சிட் இன் எனி மெடிடேட்டிவ் கம்ஃபர்டபுள் போஸ்டர். Highly recommended Vajrasana is better. If you can, you perform, go to Vajrasana. Otherwise, you sit in Padmasana or Sukhasana or Swastikasana or Siddhasana as you comfort. Bring your both hands on the waist, abdomen. உங்களுடைய 2 ஹிப் போன் ஜாயிண்ட் ஆர் முடிகிற இடத்துல ஒரு சின்ன பல்ல பகுதி இருக்கும். அந்த இடத்துல கைகளை 2 நம்ம சைடில் வச்சுக்கிறோம். உங்களோட கைகள் வந்து பேரலா சைடில் வந்து கரெக்டாக முன்னாடி இருக்கட்டும். ஒரு பட்டர்ஃப்ளை விங்கு போல் முன்னாடி வந்து 2 கைகளும் சைடில் இருக்கட்டும். உங்களுடைய 4 விரல்கள், அதாவது பெருவிரல் உடம்போட பின்னாடி பக்கம் இருக்குது, மீதி 4 விரல் முன்னாடி பக்கம் இருக்குது. இப்போ உங்களோட விரல் 4 வந்து முன்னாடி இருக்கிற 4 விரல்ல ஆள்காட்டி விரல் உங்களோட உடம்பை தொட்டு இருக்கும். மீதி 4 விரல் அதை ஒட்டி வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு வந்து வெரி குட். ஸோ கைகளை வந்து அப்டாமல் நீங்கள் வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு செக்ஷனல் பிரீதிங், அப்டாமல் பிரீதிங் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆன்லைனில் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய டெப்த்தை பிடிக்க முடியாது. வெரி குட், அவ்வளோதான். இந்த கை இப்படி, ஐயாவோட கை பாருங்கள். அந்த ஃபிங்கர்ஸ் இப்படி போய் வயிற்றை வந்து இப்படி பிடிக்கிறது இல்லை, இப்படி இருக்கு. இந்த கை வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்படி வச்சுட்டா சும்மா பிடிக்கிறது. இடுப்பு வந்து இப்படி பிடிச்சிருக்க கூடாது, ஜஸ்ட் இப்படி வச்சிருக்கோம் நம்ம, அவ்வளோதான். வெரி குட், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கண்களை மூடி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோம். நம்மளோட பொசிஷன் எரெக்ட் போஸ்டர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ கழுத்து தலையெல்லாம் இருக்கான்னு நம்ம கூணு விழுந்து உட்காந்துருந்தா இது செக்ஷனல் பிரீதிங் இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
இப்போ நம்மளுடைய கவனமெல்லாம் அடி வயித்துல இருக்கு. ஸோ அடிவயிறு எப்படி காத்து வெளியே வந்து நிதானம் பண்ணி, எந்த விதமான எஃபோர்ட்டும் போட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் பிரீதிங் வந்து டீப்பா இழுத்து அது எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம்னா நமக்கு தெரியும். அதன் பிறகு மூச்சு காத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா இழுத்து, அப்புறம் ஃபுல்லா நீங்க எக்ஸேல் பண்ணீங்கன்னா, உங்களோட அப்டாமினல் மூவ் ஆகுறத நம்மளால கவனிக்க முடியும். கீழ் வயிறு வெளியே வந்து வெளியே போறது. இது செக்ஷனல் பிரீதிங். அப்டாமினல் பிரீதிங், செக்ஷன் பிரீதிங்ல அதாவது பிராணாயாமம் 3 பிரிச்சுக்கிறோம் நம்ம. பிரீதிங்கை 3 பிரிச்சுக்கிறோம். ஸோ எந்த இடத்துலையும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹோல்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். இங்க கும்பக்கா கிடையாது. எல்லாத்துலேயுமே சாதாரணமாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம பிரீத் பண்ணுறோம். வயிறு வந்து உள்ளார வந்து வெளியே போகிறத ஃபீல் பண்ணுறோம். வயிறு இப்படி வெளியே வந்துட்டு வெளியே போகுதுன்னா நுரையீரலோட கீழ்ப்பக்கம் முழுவதுமாக ஏர் நிரம்பி வெளியேறுதுன்னு அர்த்தம். அடுத்து தொராசிக் பிரீதிங். தொராசிக் பிரீதிங் வந்து நம்மளுடைய செஸ்ட் ரீஜன்ல மூவ் ஆகக்கூடிய பகுதியை நம்ம கவனிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா, கீழே வச்சு கையை அப்படியே கொண்டாந்து நம்மளுடைய ஆர்ம் ஃபிட், ஸோ அக்குளுக்கு பக்கத்தில் சைடில் வந்து பெருவிரல் வந்து பாடி உள்ளார டச் பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த ஆள்காட்டி விரல் நம்மளோட செஸ்ட் மார்பு மேலே இருக்கும். அந்த விரல் மேலே சென்டர் ஃபிங்கர், அந்த மிடு ஃபிங்கர் வந்து ஒட்டியிருக்கும். அதை ஒட்டி ரிங் ஃபிங்கர் இருக்கும். அதை ஒட்டி கடைசி லாஸ்ட் ஃபிங்கர், அந்த ஸ்மால் ஃபிங்கர் இருக்கும். எல்லாம் ஒன்னோட ஒன்று விரலை ஒட்டியிருக்கும். சென்டர் ஃபிங்கர்ஸ் மட்டும், அந்த சென்டர் ஃபிங்கர் மட்டும், அதாவது மிட் ஃபிங்கர் மட்டும், நடுவிரல் மட்டும் ஒன்று 2 கைதோட வந்து டச் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரீத் உள்ளார பண்ணும்பொழுது, ப்ரீத் இன் பண்ணும்போது அந்த செஸ்ட் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த கை கொஞ்சம் வெளியே போகும். ரொம்பலாம் போகாது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படி வெளியே போகிற மாதிரியும் உள்ளார வர மாதிரி நீங்கள் பாவனை பண்ணி காட்டிட வேண்டியது தான். நீங்கள் நல்லா டீப் பிரீத் எடுத்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் ஓப்பன் ஆகும். எவ்வளோ ஓப்பன் ஆகும்னா 6 இன்ச்சு ஓப்பன் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமா அப்படின்னா இருக்காது. சும்மா இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு உங்களுடைய கையை கொஞ்சம், அந்த ஃபிங்கர்ஸை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி திருப்பி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாவே உங்களோட செஸ்ட் ஓப்பன் ஆகி, அதுக்காக ரொம்ப பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வந்து 1/2 அடி நீட்டு நான் வந்து லென்த் பண்ணுறேன், கையை 2 தனியாக எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படி பண்ணிங்கனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ தொராசிக் பிரீதிங். அடுத்து கிளாவிக்கல் பிரீதிங். இப்போ தொராசிக் பிரீதிங்கிறது செஸ்ட் ரீஜனில் நடக்கக்கூடிய பிரீதிங். மிடில் ஃபிங்கர், மிடில் லங்ஸில் வந்து ஹேர் ஃபில் இதாகுது. இப்போ மேல் பக்கம், லங்ஸோட மேல் பக்கம் ஃபீல் பண்ணுறதுக்கு தான் கிளாவிக்கல் பிரீதிங். அதை 2 கையும் மேலே ரைஸ் பண்ணிக்கிறோம். கைகளை வந்து பெண்ட் பண்ணி கொஞ்சம் பின்னாடி கிராஸ் பண்ணி, அல்லது கைகளை பேரலில் கொண்டு போயிட்டு பின்னாடி கொண்டு போய் முதுகு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் நார்மலாக ப்ரீத் பண்ணும் பொழுது நடக்கக்கூடியது கிளாவிக்கல் பிரீதிங். நார்மலாக ப்ரீத் வந்து எடுத்து அதுக்கப்புறம் டீப் ப்ரீத் எடுக்கணும். ப்ரீதிங் நல்லா டீப்பாக எடுத்து நம்ம நிதானமாக வெளியிடணும். ஸோ செக்ஷன் ப்ரீதிங், கைகளை ரிலீஸ் பண்ணி நார்மலாக ஆசனால வந்து உட்காந்துக்கலாம். ஸோ சொல்லி கொடுக்கறதும் நாம் பண்ணுறதும் செக்ஷன் ப்ரீதிங் வந்து எதுக்காக பண்ணுறோம், இது வந்து ப்ரிப்ரேட்டரி ப்ராக்டிஸ் ஃபார் பிராணாயாமா அப்படி சொல்லணும், அவ்வளோதான். என்னென்ன இருக்குது? செக்ஷன் ப்ரீதிங் இருக்குது. அதில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்டாமினல் பிரீதிங், தொராசிக் பிரீதிங், கிளாவிக்கல் பிரீதிங். அப்டாமினல் பிரீதிங் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த பார்ட் எல்லாமே தியரிக்கும் உண்டு, ப்ராக்டிக்கலுக்கும் உண்டு. அப்டாமினல் பிரீத் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லங்ஸுக்குள்ளார காற்று நுழைஞ்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட்டு போயிட்டு செஸ்ட்டை ரைஸ் பண்ணும், அப்புறம் ஸ்டொமக்கை ரைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டொமக் ரிலீஸ் ஆகும், செஸ்ட்டு ரிலீஸ் ஆகும், மூக்கு வெளியே வந்துடும். கிளாவிக்கெல்லாம் ஏறுது இறங்குறது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஸ்டொமக் மூமெண்ட்டும் செஸ்ட் மூமெண்ட்டும் இந்த டீப் பிரீத்தில் பார்க்க முடியும். நம்ம கொஞ்சம் ப்ரீதிங் நல்லா உள்ளார இழுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு அப்படி செக் பண்ணணும், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மல்லாக்கா படுத்துக்கோங்க. ஒரு கையை வயிற்றில் வச்சுக்கோங்க, ஒரு கையை செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ப்ரீதிங்கை கவனிங்க, டீப்பாக ப்ரீத் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளார காற்று உள்ளார வரும்பொழுது செஸ்ட் ரீஜன் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்டாமில் இருக்கிற கை ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும்.
ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அப்டாமில் இருக்கிற கை கீழே இறங்கும், வயிற்றில் இருக்கிற கை கீழே இறங்கும், அப்புறம் செஸ்ட் இறங்கும், அதுக்கப்புறம் காற்று ஃபுல்லாக நீங்கள் எக்ஸேல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஷோல்டரில் காற்று இறங்குறது தெரியும். ஸோ இந்த செக்ஷன் பிரீதிங்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து பழகி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக வந்து வால்யூம் நிறையறதில்ல. அதனால தான் 3 பிரித்து நம்ம ஃபில் பண்ணி லங்ஸ் கெப்பாசிட்டி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த தகவல்களை அவங்க கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோகிக் பிரீதிங். ஸோ யோகிக் பிரீதிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இன்ஹேல் ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் ஃபுல்லாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. அடுத்து அனலோம் விலோம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது நாடி சோதனான்னு கேட்கலாம். நாடி சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரில் பிரீத்திங். ஸோ இந்த இதில் வந்து நாடி சோதனை வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம் அல்லது டீச் பண்ண சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம தயாராக இருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து நார்மல் போஸ்டர்ஸ் வந்து நம்ம மெடிடேட்டிவ் ஆசனா எந்த ஆசனால் வேணால் உட்காந்து பண்ணலாம். உங்களை கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய பத்மாசனா, சுகாசனா, ஸ்வஸ்திகாசனா ஆர் வஜ்ராசனா. வாட் மெசேஜ்? ஓகே ஓகே, வாழ்க வளமுடன் அம்மா. அனலோம் விலோம் அல்லது நாடி சோதனை அவங்க பண்ண சொல்றாங்கன்ன போது நீங்க ஆசனால சிட்டுன்னு சொல்றீங்க. சிட் அண்ட் மெடிடேட் கம்ஃபர்டபுள் போஸ்டர்ஸ்னு சொல்லிடுறோம். நீங்க சொல்லும் பொழுது சும்மா சொல்றது இல்லை, உங்களோட லெஃப்ட் ஹேண்டு கேமரா முன்னாடி காட்டணும், சின்முத்ரா அப்படின்னு. லெஃப்ட் ஹேண்டை சின்முத்ரான்னு காட்டி கொண்டாந்து தை மேல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ரைட் ஹேண்டை காட்டி நாசாகர முத்ரா. Stretches all fingers. Gently bend your index finger and mid finger. Slow. This is Nasagara Mudra. Bring your hands near to nose. Keep your right finger, right thumb on right side of the nose. Slowly inhale through left nostril and close your left nostril with the ring finger. Open your right nostril. Slowly exhale through right nostril. Now inhale through the right nostril. Gently close your right nostril with thumb finger. Slowly exhale through left nostril. Inhale through left nostril and exhale through right nostril. Again inhale through right nostril, exhale through left nostril. This is Nadi Sodhana Pranayama. Practice, continue your practice. இப்படி சொல்லிட்டு இந்த டைம்ல நாடி சுத்தியை பத்தி நாம பெனிஃபிட்ஸ் சொல்லணும். This is a very good pranayama for balancing of your nadis. This pranayama makes activate parasympathetic nervous system. This is Sarva Roga Nasini. Sarva means all, Roga means disease. Sarva Roga, all disease will cure. இப்படி ஏதாவது 4-5 பெனிஃபிட்ஸை வந்து நாம சொல்லி now we finish the practice with the exhalation of left side. ஸோ மூச்சு விடும் பொழுது லெஃப்ட் சைடில் விட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்களோட நாடி சோதனை ப்ராக்டிஸ் முடியுது. நீங்கள் டீச் பண்ணும் போதும் இந்த அளவில் முடிக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. நாடி சோதனையில் சார் என்ன சார் டீச் பண்ணுறது இருக்குன்னா இப்படி ரிதமாக சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி காட்டணும், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து பிராணாயாமத்துக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கான்செப்ட் ஆஃப் பூரகா, ரேக்ஷகா, கும்பகா. பூரகம்னா என்னன்னு கேட்பாங்க, ரேக்ஷம்னா என்ன, கும்பம் என்ன. பூர் அகம் பூரகா. ஸோ காத்து முழுமையாக உள்ளார் இழுத்து நிரப்புறதுக்கு பேரு பூரகம்.
அதை ஃபுல்லா வெளியே விடுறதுக்கு பேர் ரேக்ஷகம். உள்ளார இழுத்து காத்து உள்ளாரையே ஹோல்டு பண்ணி நிறுத்தினா அது கும்பகம். ஸோ இதுதான் கும்பகா அப்படிங்கிறது. உஜ்ஜை பிராணாயாமா பத்தி அதுக்கு வாரத்துக்கு என்ன கொடுக்குறாங்க, விக்டோரியஸ் பிரீத். ஸோ இது எப்படி பண்ணணும், உங்களோட த்ரோட்டை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஏரை உள்ளார இழுக்கும் போதும் வெளியே இழுக்கும் போதும் விடணும். கும்பகா கிடையாது. ஸோ கைகள் 2 என்ன முத்திரையில் இருக்கணும், சின் முத்திரையில் தொடையில் இருக்கணும். உட்காரும் போது அதே சிட்டு மெடிடேஷன் ஆசனா. இதை நீங்க சொன்னா போதுமானது, எல்லாருக்கும் உஜ்ஜை தெரியும். சீத்தலி பிராணாயாமா, கூலிங் பிராணாயாமா. சீத்தலிக்கு என்ன பண்ணும், அந்த நாக்கை வந்து மேக் யுவர் டங் லைக் டியூப், கீப் in between the both lips, slowly inhale through the tongue and gently உங்களோட நாக்கை உள்ளார எடுத்துட்டு மெதுவா gently close your mouth and exhale through nostril. ஸோ காற்று உள்ளார இழுக்கிறோம், ஹோல்டிங் கிடையாது. இம்மீடியட்டாக நம்ம வந்து வாய்க்குள்ளார நாக்கை எடுத்துக்கிட்டு இம்மீடியட்டாக காற்றை எக்ஸ்பெல் பண்ணுறோம். சீத்தலி. சித்கரி வந்து பல்கள் வழியாக இடுக்கு வழியாக நம்ம நாக்கை உள்ளார அடைச்சிக்கிட்டு காற்றை உள்ளார இழுக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மூக்கு வழியை எக்ஸேல் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரொசீஜர், ஆனால் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பழகணும். அடுத்து பிராமரி பிராணாயாமா. பிராமரி வந்து சன்மிக்கு முத்ராவில் வைக்கலாம், அல்லது கைகளை நீங்கள் ஒரு ஃபிங்கரில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணுறது நார்மலாக பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணுறது ஹம் பண்ணுறோம். ஹம் பண்ண சொல்லிட்டு டீச் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஹம்மிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹம்மிங் பண்ணிட்டு இருக்கணும். டீச் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சு டெமோ பண்ணி காட்டிட்டு அதன் பிறகு பிராமரி பிராணாயாமத்தினுடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் சொல்லணும். அந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போது ஒரு 3 டைம்ஸ் பண்ணும்பொழுது நம்மளோட ஹை ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், நம்மளோட மைண்ட் வந்து தாரணாவுக்கு ரெடி ஆகும், தியானம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். ஸோ அதனால் தாரணாவுக்கு மனசு வந்து தயாராகுது. இது எல்லாம் நம்ம வந்து பிராமரி பிராணாயாமாவில் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே யோகா டீச்சர் எல்லோருக்கும் தெரியும். இதெல்லாம் குட்டி குட்டி ப்ரொசீஜர், வெரி ஈஸியாக நமக்கு மார்க் வாங்கக்கூடிய இடம். 5 மார்க் நம்ம கையில் இருக்கு. ஸோ இந்த பகுதியில் 2வது பகுதி பிரிக்கிறாங்க, கான்செப்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பந்தா அண்ட் முத்ரா. ஸோ என்னென்ன தெரியணும் பாருங்க, ஒரு கான்செப்ட் தெரியணும், டெமோ பண்ண தெரியணும். எதுக்கு, பந்தாவுக்கும் முத்ராக்கும். சரி, இப்போ பந்தாங்கிறது என்ன, முத்ராங்கிறது என்ன, நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க. ஜலந்திர பந்தா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக ஜலந்திர பந்தா பண்றோம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க ஜலந்திர பந்தா பத்தி? ஸோ நம்ம த்ரோட் லாக் பண்றோம். ஏன் லாக் பண்ணணும், உள்ளார எடுத்துட்டு போன காத்து கும்பகா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜலந்திர பந்தா யூஸ் பண்றோம். உத்தியான பந்தா என்ன பண்ண போறோம், ஸோ ஃபுல்லா எக்ஸ்பெல் பண்ணி காத்தை வந்து, அதாவது ஜலந்திர பந்தா பண்ணும் பொழுது அந்தர் கும்பகா, அதாவது காத்தை உள்ளார இழுத்து ஃபுல்லா ஹோல்டு பண்ண போறோம். உத்தியான பந்தா பகீர் கும்பகா. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ வயிறை உள்ளார இழுத்து ஒட்டினோம்னா காத்து ஃபுல்லா எக்ஸ்பெல் ஆகி வெளியே வந்துடும். அப்ப நம்ம கும்பகா பண்ணியிருப்போம் உத்தியான பந்தா. இந்த உத்தியான பந்தாலையும் ஜலந்தர் பந்தா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உத்தியான பந்தா வந்து ஒரு லாக் பண்ற மாதிரி, காத்தை உள்ளார இழுத்தும் லாக் பண்ணலாம், வெளியே விட்டும் லாக் பண்ணலாம். ஸோ ஜலந்தர பந்தா. மூல பந்தா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆனல் லாக். ஸோ கீழ்ப்பக்கமாக இருந்து லாக் பண்ணக்கூடியது. ஸோ இந்த 3 பந்தாவும் தனித்தனியா இருக்கு. இதான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண சொல்லுவாங்க. நம்மளை பண்ணி காட்ட சொன்ன ஜலந்திர பந்தாவும் உடியான பந்தாவும் பண்ண சொல்லுவாங்க. மூல பந்தாவும் சொல்லி காட்ட சொல்லலாம். நீங்க ஒரு நார்மல் மெடிடேஷன் ஆசனாவில் உட்காந்து மூல பந்த ஆனல் மசில் டைட் பண்ணி ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து முத்ரால் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த சிலபஸ் பாருங்க எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க. முத்ரால் வந்து நீங்க ஃபிங்கர்லாம் வச்சுட்டு ஃபயரு எலிமெண்ட் போட்டெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். முத்ரான்னு உடனே நீங்க கையில் இருக்கக்கூடிய சீலுக்கு போயிடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய முத்ரா யோக முத்ரா அப்படின்னு இருக்கு. யோக முத்ரா யாராவது பெர்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். யோக முத்ரா
யோக முத்ரா 4 பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்க. வெரி குட். எத்தனை பேர் ரைட்டா பண்றாங்க, எத்தனை பேர் தப்பா பண்றாங்கன்னு பார்க்கலாம். பத்மாசனா போட்டு கையை பின்னாடி வச்சு ஹெட்டை டச் பண்றது. அது எனக்கு தெரியாது, நீங்க பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். இல்லைங்க, நான் அது பத்மாசனா போடுறது கொஞ்சம் அதனால சொன்னேன். நீங்க அது மாதிரி இருந்தா நீங்க ட்ரை பண்ண வேண்டாங்கம்மா. உங்க கால் வலியெல்லாம் நான் இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்ரீவாணி அம்மா நீங்க பண்ணுங்க. ஓகே ஓகே, வெரி குட்மா. கை முன்னாடி வச்சிருந்த மாதிரி இருந்து யோக முத்ரா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இதில் பார்க்க முடியுது. ஓகே, மற்றவங்கள பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். யோக முத்ராங்கிறது பத்மாசனத்திலிருந்து பண்றது. ஆசனா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது யோக முத்ரா ஆசனான்னு கொடுப்பாங்க. அங்க நீங்க 30 செகண்ட்ல ரிலீஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். இங்க முத்ராங்கிறது ஒரு நிமிஷமாவது நீங்க ஹோல்டு பண்ணி காட்டிடுங்க. ஸோ பத்மாசனம் கைகள் 2 பின்னாடி கட்டியிருக்கோம், தலையை கொண்டு போய் தரையில வச்சிருக்கிறோம். இது யோக முத்ரா. அடுத்து மகா முத்ரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ராதிகா கரெக்டு, ஸ்ரீவாணி அம்மா தப்பு. அம்மா நீங்க மண்டுகாசனம் பண்ணிட்டு இருக்கீங்க, கையை பின்னாடி கட்டுங்கம்மா, அவ்வளவுதாங்கம்மா. அதுக்காக தான் பண்ண சொன்னேன். ஸோ ஒன்ஸ் தப்பு பண்ணோம்னா திருப்பி நமக்கு வாழ்க்கையில் தப்பு நடக்காது. வாழ்க்கை வளமுடன். கரெக்டுமா, அவ்வளோதான். ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கை எடுத்த உடனே மண்டுகாசனத்துக்கு போயிடும். மண்டுகாசனம் இல்லை, கையை கொண்டு வந்து பின்னாடி கட்டணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மகாமுத்ரா ஈஸி. ஸோ யோக முத்ரா மகாமுத்ரா இதுதான் நமக்கு முத்ரால இருக்கு. பத்மாசனத்தில் ஒன்று, வஜ்ராசனத்தில் ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. விபரீத கரணி முத்ரா. ஸோ விபரீத கரணி ஆசனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சர்வங்காசனத்துக்கு முன்னாடி விபரீத கரணி. மகாமுத்ரால கண்ணை எங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும்? மகாமுத்ரா. மகாமுத்ரா சொல்லுங்கம்மா. அதுல கண்ணை எங்க பாயிண்ட் அவுட்? அம்மா கிளியரா இல்ல, ஒரு முறை ரிப்பீட் பண்றீங்களா? அது மட்டும் ஒரு முறை ரிப்பீட் பண்றீங்களா? மகாமுத்ரா நான் செஞ்சு காட்டுவாங்கம்மா. இல்ல இல்ல, மகாமுத்ரா. மகாமுத்ரா வந்து டெமோ கேட்கிறேன். வஜ்ராசனம் அம்மா. ஒன்ஸ் வஜ்ராசனம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கைகளை வந்து பின்னாடி பண்ணிக்கிறோம், நேரா உட்காந்துக்கிறோம். இப்படி நீங்க சொல்லணும், நார்மல் பிரீதிங், பிரீத் நார்மல், inhale fully, exhale completely, bring your head on the mat. இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறோம். அம்மா மகாமுத்ரா புரிஞ்சிருச்சாங்கம்மா? புரியுதுயா. இது ஜான சிரசாசனம் மாதிரி ஒரு கால் பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வராதா? மகாபந்தா அது. ஓகே. 3 பந்தா மேல இருக்கிற 3 பந்தா சேர்த்து பண்ணா அது மகாபந்தா.
இங்க நம்ம கேட்டிருக்கிறது யோக முத்ரா, மகா முத்ரா, விபரீத கரணி முத்ரா. ஸோ விபரீத கரணி முத்ரா. சார் ஆ சார் சார் லீவ் ஆயிடுங்களா? வாழ்க வளமுடனம்மா. நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க்கலாம். ஓகேங்க சார். நெக்ஸ்ட் விபரீத கரணி. சார் விபரீத கரணி மட்டும் கொஞ்சம் நடந்துக்கோங்க. விபரீத கரணி. லே டவுன் இன் சவாசனா. இன்னும் கொஞ்சம் இப்படி கிராஸை படுத்துக்கிறீங்களா? இப்படி ஏதோ ஒரு பக்கம் கிராஸ். வெரி குட். ஏதோ ஒரு கிராஸ். Lay down on back or back on the mat. Breathe normally. Exhale fully. Inhale, raise your both legs 90 degree. Slightly rise up. Exhale, raise your hip. Give support your hands. Yeah, very good. Give support. Very good. கொஞ்சம் பாடியை முன்னாடி விட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கை. அவ்வளோதான் அவ்வளோதான். விபரீத கரணி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வாங்காசனமும் கிடையாது, ஹாலாசனமும் கிடையாது. ஸோ இந்த ஆசனத்தில் நீங்கள் அப்படியே நிற்க வேண்டியதுதான். அவ்வளோதான் விபரீத கரணி முத்ரா. ஸ்லோவா ஹிப்பு வந்து பேக் வந்து வெட்டபராவா ஒன்றா நீங்கள் ஸ்லோவாக இறக்கி காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஃபேஸ் பக்கம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் காலை நிதானமாக இறக்கணும். டமால்னு காலை போட்டு ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு உட்காந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ விபரீத கரணி. ஸோ இது வரைக்கும் நமக்கு பந்தா அண்ட் முத்ரால இருக்கு. அடுத்து பிராக்டிஸ் லீடிங் டு தியான சாதனா. இதெல்லாம் தியரி தான். பாடி அவேர்னஸ், பிரீதிங் அவேர்னஸ் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. ரிலாக்ஸ். அவ்வளோதான். நீங்கள் பண்ண ஆசனம் உங்களுக்கு சவாசனம். ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லை இது சர்வங்காசனம் பண்ணி கட்டுக்கீங்க? ஓகே. விபரீத கரணி முத்ரா. இவங்க ட்ரெடிஷன் நேராக தான் வச்சுருக்காங்க. விபரீத கரணி ஆசனாவே முத்ரா வச்சுருக்காங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரி, இன்னொரு முறை விபரீத கரணி போங்க. சேம். நீங்கள் அங்கிருந்து பண்ணுங்கள், நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. விபரீத கரணி. ஸ்லோலி இன்ஹேல், ரைஸ் அண்ட் எக்ஸேல், ரைஸ் யுவர் ஹிப். ஓகே, வெரி குட். ஓகே ஓகே. ஏன்னா ஸ்லோ பெண்ட், உங்களோட முட்டியை பெண்ட் பண்ணி எப்படி பின்னாடி மடக்கி அப்படியே உங்களோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் முட்டியை கீழே கொண்டு வாங்க. அவ்வளோதான். ஸ்லோ. அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் ஃபேஸை பெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து உங்களோட ஆனல் மசிலை டைட் பண்ணணும். அஸ்வினி முத்ரா பண்ணணும். ஸோ அஸ்வினி முத்ரா பண்ணிங்கன்னா இது விபரீத கரணி முத்ரா. ஸோ இப்படியும் ஒரு ட்ரெடிஷன் எடுப்பாங்க. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே வந்து சிலபஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக விபரீத கரணி ரீச் ஆனால் போதும். சிரசாசனம் நமக்கு இருக்கு. ஸோ ஒரு 1 or 2 வீக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கழுத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணிங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களால் டயர்டு இல்லை அப்படின்னா உங்கள் பாடி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் சிரசாசனம் பண்ணுறதுக்கு. ஸோ சிரசாசனம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நார்மலாக வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம். நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம். இங்கே சார் மட்டும் பண்ணுறாரு, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ சிரசாசனம் போகணும் அப்படின்னா வஜ்ராசனத்தில் நம்ம உட்காடுறோம். வஜ்ராசனத்தில் ஒரு கொஞ்ச நேரம் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். மென்டலாக வந்து முதல்ல வந்து மென்டலாக ரெடியாக இருக்கணும். டென்ஷன் படபடப்பு எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம்.
ஸோ 2 கைகளையும் முன்னாடி கொண்டு போயிட்டு நம்ம வச்சுட்டு நம்மளோட கைகளை ரெண்டும் இன்டர்லாக் பண்ணி கைகளை 2 வச்சுட்டு தலையை கொண்டு வந்து 2 கைகளுக்கு நடுவில் நம்ம வைக்கிறோம். நம்மளோட ஹிப்பை ரைஸ் பண்ணி நிதானமாக பக்கத்தில் நடந்து வந்து இருங்க சார், கொஞ்சம் நடந்து வந்து காட்டிடுங்க. காலை 2 தூரமாக இருக்கு, காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க, முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இப்போ தலையை கீழே வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வாங்க. அப்படியே முட்டியில் நடந்து வந்து அதுக்கப்புறம் முட்டியை ரைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெதுவாக பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் விழுந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களோட காலை ஸ்ட்ரெயிட் பண்ணி ரைஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட கை சப்போர்ட் வந்து தரையில் ஃபுல்லாக இருக்கட்டும், கழுத்துக்கு சப்போர்ட் இருக்கட்டும். நிதானமாக காலை ரைஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இறக்கும்போது ஸ்லோவாக காலை பெண்ட் பண்ணி நம்மளோட பாடி பக்கத்தில் கொண்டு வந்து, பட்டக்ஸ் பக்கத்தில் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் முட்டியை கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கால் ஃபிங்கர்ஸை எடுத்து கீழே வச்சு அப்படியே சசங்காசனம் வந்து உட்காடுறோம். அப்படியே டமால்னு எந்திரிக்க வேண்டாம். ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி சசங்காசனில் இருந்து ஓகே பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிதானமாக கைகளை ரைஸ் பண்ணி எந்திரிச்சு உட்காடுறோம். எந்திரிச்சு நிற்கலாம், நின்று தாடாசனம் போகலாம். 2 கைகளையும் ரைஸ் பண்ணி காலை ரைஸ் பண்ணி தாடாசனத்தில் நிற்கிறோம். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ரிலாக்ஸ். ஸோ சிரசாசனம் நமக்கு இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க, பண்ண முடியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பாடி அவேர்னஸ் அண்ட் ப்ரீதிங் அவேர்னஸ் 2 கொஸ்டின் கேட்பாங்க நம்மக்கிட்ட. பாடி அவேர்னஸ்ங்கிறது நாம சவாசனம் பண்ணும் பொழுது நம்மளோட பாடி அவேர்னஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ பாடி பார்ட்ஸ் அவேர்னஸ் பண்ணும் பொழுது மனசு வெளியில் ஓடிட்டு இருக்கிறத வந்து உள்ளார கொண்டு வரதுக்காக பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ். இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்படி நீங்கள் பாடி அவேர்னஸ் கொடுப்பீங்க? ஸோ பாடி பார்ட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு ஆர்டரில் கொடுக்கணும். ஒன்று காலில் இருந்து தலைக்கு போகணும், இல்லைன்னா தலையிலிருந்து காலுக்கு கொடுத்துட்டு வரணும், இல்லைன்னா ரைட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு பாடி ஃபுல்லாக கொடுத்துட்டு திருப்பி லெஃப்ட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ யோகநித்ரான்னு ஒரு புக் இருக்கும், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா யோகநித்ராவில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். பாடி அவேர்னஸ். ஸோ மைண்ட் வந்து வெளிமுகமாக இருக்கிறத உடலுக்கு கொண்டு வரது ஈஸி. உடலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை இன்னும் சட்டில் ஆக முடியும், மனசை அமைதிப்படுத்துறதுக்கு. இப்போ தாரணா அப்படிங்கிற வார்த்தை, தாரணா தியான சமாதி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். இந்த தாரணா தியானா, தாரணாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேசபந்த சித்தசிய தாரணா, மனதை ஒரு இடத்தில் செலுத்துவது, ஒரு மனதை ஒரு இடத்தை கொண்டு வந்து சேர்த்துறது. அப்போ ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு புள்ளியை நாம் பழகிறோம். மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்காக கொடுக்கறது அந்த பாடி அவேர்னஸ். பாடி அவேர் பண்ணும்போது பாடியில் என்ன நடக்கும்? ஸோ ஒரு இடத்துல டேப் திறந்து விட்டால் அந்த இடத்துல மட்டும் தண்ணி கொட்டுற மாதிரி நம்மளோட மனம் எங்கே போகுதோ அங்கே வந்து காந்தம் அதிகமாக பரவும். ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா கூட அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அடுத்து ப்ரீதிங் அவேர்னஸ். ப்ரீதிங் அவேர்னஸ்னால் என்னான்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட மூச்சு காற்றை கவனிக்கிறது. சரி, மூச்சு காற்று எப்படியெல்லாம் வரும், எங்கெல்லாம் போகும்னு கேட்பாங்க. நாஸ்ட்ரில் வழியாக நோஸில் என்ட்ரு ஆகுது, செஸ்ட் ரீஜனை கடந்து போகுது, அப்டாமல் வரைக்கும் போயிட்டு அப்டாமல் மேஸில் வந்து ரைஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அப்டாமில் இறக்கி கீழே வந்து அதுக்கப்புறம் செஸ்ட் இறங்கி த்ரோட் வழியாக வந்து நோஸ் வழியாக ஒரு ப்ரீதிங் வெளியே போகுது. சாதாரணமாக மூச்சு காற்று இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் என்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ரீத்திங் அப்படிங்கிறது காற்று எப்படி என்ட்ராகுது, எப்படி உள்ளார நுழையுது, எப்படி போய் என்ன விதமான நம்ம உடம்புல என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பண்ணி, இந்த மாதிரி ஒரு தடவை காற்று உள்ளார போயிட்டு முழுமையாக வெளியே வந்தால் அதை வந்து ப்ரீத் அல்லது பிரெத் அவேர்னஸ், அது கவனத்தோடு கவனிக்கிறது. இதனாலையும் நம்மளுடைய மனம்
தாரணாவுக்கு தயாராகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பிரீதிங் அவேர்னஸ். அடுத்து யோக நித்ரா. யோக நித்ரால வந்து ரொம்ப டெப்த்தாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. யோக நித்ராங்கிறது அஷ்டாங்க யோகத்துல எதுக்கு இணையானது? பிரத்யாகாரத்துக்கு இணையானது. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஸோ நீங்க எந்த பொசிஷன்ல இருந்து அதை பண்ணுவீங்க? சவாசன பொசிஷன்ல இருந்து நம்ம பண்ணுவோம். இதுல பாடி அவேர்னஸ் இருக்கு, பிரீதிங் அவேர்னஸ் இருக்கு. ஸோ யோக நித்ரா போட்டு நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் போட்டு ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி யோக நித்ராவை நீங்கள் படுத்துட்டு பண்ண வேண்டாம். படுத்தீங்கன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. யோக நித்ராவில் போயிட்டு உங்களால் யோக நித்ரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. உட்காந்துட்டு கேளுங்க. நீங்கள் படுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிறேன், யோக நித்ரா நீங்கள் போட்டுட்டு யோக நித்ரா ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போடுங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே முடியும். நிரஞ்சனானந்த சரஸ்வதி எடுப்பாங்க. வார்த்தைகளை கரெக்டாக நோட் பண்ணுங்க, என்ன நல்லா சொல்றாருன்னு பாருங்க. அடுத்து அந்தர் மௌனா அப்படிங்கிறது வந்து இன்னர் சைலன்ஸ். ஸோ இது வந்து பிரத்யாகாராத் யோக நித்ரா அப்படின்னா அந்தர் மௌனா அப்படிங்கிறது தாரணா வரைக்கும். அந்தர் மௌனாவே தாரணா தான். ஸோ அதுக்கு ஈக்குவல் திராட்டகா ப்ராக்டிஸ். ஸோ லேம்ப் காசிங். ஸோ விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து கண்களை மூடி அதுக்கப்புறம் அந்த ஜோதி தியானம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்தர் மௌனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தியானத்தில் என்னென்ன பகுதி இருக்கு அப்படிங்கிறத தியரி எடுக்கும்போது உங்களுக்கு அதை டீட்டெயிலாக கொடுக்குறேன். ரெசிடேஷன் ஆஃப் பிரணவா. பிரணவ மந்திரத்தை ஜபம் பண்றது தான் இது. பிரணவ மந்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா ஓம். நம்ம ப்ராக்டிஸ் முன்னாடியும் பின்னாடியும் பண்றோமே அதுதான். சோகம் மெடிடேஷன்ல பண்ணக்கூடிய சோகம் ஜபா எப்படி பண்றது? ஸோ இன்ஹேலேஷன்ல வருதா, எக்ஸிலேஷன்ல வருதா, ஹம் எதுல வருது? ஸோ இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. சோகம். ஸோ யார் டிசைன் பண்ணாங்க, யார் காயின் பண்ணாங்க, யோக நித்ராவை யார் பண்ணாங்க? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. யோக நித்ரா சத்யானந்த சரஸ்வதி. சோகம் வந்து ரவிசங்கர் ஜி. ஸோ ரெசிடேஷன் ஆஃப் ஹிம்ஸ். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம ப்ரேயர் சாங்கில் இருக்கோமே அதுதான், அதை நம்ம பண்ணுறது. அல்லது வேத மந்திரங்களை ஓதுறது. ரெசிடேஷன் ஆஃப் தியானா. ஸோ ப்ராக்டிஸ் ஆஃப் தியானா. எப்படி தியானம் பண்ணுறது? தியானத்துக்கு என்னென்ன படிநிலைகள் இருக்குது? சமாதி பற்றி இங்கே கிடையாது. ஏன்னா சமாதி போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. கேட்டால் கடைசியில் நான் சமாதியில் இருந்தேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சமாதிங்கிறத இங்கே சிலபஸில் கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் நமக்கு சிலபஸ் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் இது வரைக்கும் நம்ம 5 நாள் பார்த்ததுல, ஸோ ப்ரேயர் நம்ம பண்ணி பழகிறோம், அதில் மந்த்ரா சான் பண்ணுறோம், சூக்ஷ்ம வியாயாமா பண்ணுறோம், ஸ்தூல வியாயாமா பண்ணுறோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், 36 ஆசனங்கள் பண்ணுறோம், பிராணாயாமா பண்ணுறோம், பந்தா முத்ரா வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி யோக நித்ரா, அந்தர்மௌனா, சோகம், பிரணவ ஜபா, தியானம் இது வரைக்கும் நமக்கு இந்த ப்ராக்டிஸில் இருக்குது. இது எல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இந்த 15 நிமிஷத்தில் இதில் எதை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரேயரில் ஒரு சாங் உண்டு, ஸோ சூக்ஷ்ம வியாயாமால உண்டு, சூரிய நமஸ்காரத்தில் ஒன்று. இது 3 நம்ம கண்டினியூஸாக பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் ஆசனாக்கு அப்புறம் இந்த பிராணாயாமா. ஒரு பகுதி கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த செக்ஷனில் வந்து இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஜலந்திர பந்தா வருமா, உத்தியான பந்தா வருமா, மூல பந்தா வருமானு தெரியாது. ஆனால் பந்தா கண்டிப்பாக வரும். முத்ராவும் அப்படிதான். எல்லா செக்ஷன்லேயும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நான் அந்த சார்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன், எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ மார்க் எப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் தியரி போர்ஷன். இனிமேல் வரக்கூடியது தியரி போர்ஷன். ஃபர்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன பார்க்கணும்? ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா, அடிப்படையான யோகாவை பற்றி எல்லாம் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத
என்னென்ன பார்க்கணும், சத்தரிசனங்கள்ல இருந்து ஜெயினிசம், புத்திசம், பகவத்கீதா இது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ பேசிக் யோகா டெக்ஸ்ட். ரெண்டாவதுல வந்து இன்ட்ரடக்ஷன் டு யோகா டெக்ஸ்ட், புத்தகங்கள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க. பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறது என்னது? 3 விதமான டெக்ஸ்ட், 3 புத்தகங்கள், பிரதானமான 3 புத்தகங்கள். எதற்கு? யோகாவை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது மோட்சத்துக்கு போறதுக்கு 3 விதமான புத்தகம். அதை பிரஸ்தானத்ரயம்னு சொல்லப்படுது. ஒன்று வந்து உபனிஷத்து, ஸ்ருதி பிரஸ்தானம், அடுத்து பகவத்கீதா, லாஸ்டா பிரம்மசூத்ரா. இந்த 3 வியாசரால் எழுதப்பட்டது. உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்ரா. அடுத்து புருஷார்த்தம், 4 விதமான புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம். கடைசியில் அல்டிமேட்டா ஹியூமனோட லைஃப் எங்க போய் முடிய போகுது, என்ன ஐடியா கடைசி ஹியூமன் லைஃபுக்கு, வாழ்க்கை மனித பிறவியின் நோக்கம் என்ன, இது எல்லாம் சிலபஸ்ல இருக்கு. இது எல்லாம் நம்ம டீட்டெயிலா படிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சார் இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னா இதெல்லாம் நான் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே போட்டு புருஷார்த்தான்னு போய் நெட்ல போட்டீங்கன்னா ஓடி வரும், பிரஸ்தானத்ரயம்னு போட்டீங்கன்னா வரும். உங்களுடைய சுய முயற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணுங்க. சார் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன் கிட்ட சொன்னாரு, எல்லாமே நான் தான். ஆமா, எல்லாமே நான் தான். அப்புறம் இன்னொன்னு அவர் சொன்ன உடனே நாமளும் அப்படி யோசிக்கிறது உண்டு. எல்லாமே கர்மப்படி, எல்லாமே விதிப்படி, எல்லாமே இறைவனோட செயல்படி நடக்கும் பொழுது நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் சும்மாவே உட்காந்துருந்தா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதனாலதான் அவர் முதல்ல கர்மயோகத்தை சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருப்பாரு. இல்லைன்னா விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுன பகவான் எல்லாமே நான் தான் கண்டதுக்கு அப்புறம் சரண்டர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் கடமையை செய்யறாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, கர்மாத்தின் அடிப்படை தான் நடக்குது அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ணுவோம், ஓகே அது பாட்டு நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு விடுவோம். ஆனால் சுய முயற்சி அப்படிங்கிறதும் அந்த இயற்கை நீதியிலே இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, சிலபஸ் வச்சுட்டு வேதக்கனி யோக வித்யாலயா கிளாஸ் எடுப்பாங்க அது மட்டுமே போதும் அப்படின்னு இருக்கிறது அல்ல. நீங்க சுயமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஸோ பிரஸ்தானத்ரயம் பற்றியும் புருஷார்த்தம் பற்றியும் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அதை சற்று நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். யோகா இன் கதோபனிஷத்து, பிரஷ்ன உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, இந்த 3 உபனிஷத்துக்கள்ல யோகா எப்படி சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னு எடுத்திருக்காங்க. பிரின்சிபல் உபனிஷத்து 10-14 உபனிஷத்து இருக்கு. அதுல ஒரு 3 மட்டும்தான் நமக்கு எடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு கருணை நம்ம மேல. அது குட்டி குட்டி உபனிஷத்தா பார்த்து 3 எடுத்து கொடுத்திருக்காங்க. கதோபனிஷத்துல வரக்கூடிய கதை பகுதி, கதோபனிஷத்துல யோகாவோட டெஃபினேஷன், முக்கியமா டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரஷ்னோபனிஷத்துல 6 கொஸ்டின் இருக்கு. 6 கொஸ்டினுக்கு ஆன்சர். 6 கொஸ்டின்ல யாரு சிசியரா இருந்து அந்த குரு கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க, குரு என்ன பதில் சொன்னாரு. தைத்திரிய உபனிஷத்து வந்து ஃபுல்லா இருந்தாலும் கூட 3வது அத்தியாயத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பஞ்சகோசா கான்செப்ட் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் பிறகு அனந்த மீமாம்சா, மீமாம்சங்கிறது வந்து வேதாந்தத்தை வந்து நம்ம படிச்சிருக்கணும். இந்த வேதாந்தத்துல எங்கெல்லாம் இந்த யோகா இருக்கு, ஸோ இந்த உபனிஷத்துக்கள் எல்லாமே வேதாந்தம் தான். இதுதான் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து பகவத்கீதாக்கு வராங்க. கான்செப்ட் ஆஃப் ஸ்தித பிரக்ஞா, 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரக்ஞா, உறுதியான ஞானம் என்பது என்ன, அதுக்கு என்ன சூத்திரம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பகவத்கீதா, சிந்தசிஸ் ஆஃப் யோகா. ஸோ ஒரு யோகா வந்து டிசைன் பண்றதுல இதுக்கு இந்த பகவத்கீதையினுடைய முக்கியத்துவம் என்ன. பகவத்கீதை மட்டும்தான் யோகா பலவாறாக இருக்கிறத அழகாக வரிசைப்படுத்தப்பட்டது. 14 யோகா, 18 யோகாவை சொல்லி கொடுத்தாங்க. 18 அத்தியாயம் உண்டு, 18 யோகா. அதுக்குள்ளார 700 ஸ்லோகா, 700 ஸ்லோகாவும் 700 யோகா. உலக அளவில் இன்னைக்கு பயன்படுத்துகிற யோகா மொத்தம் பார்த்தோம்னா எல்லா யோகாவும் ட்ரெடிஷன் எடுத்தோம்னா இந்த 700 ஸ்லோகத்தில் வெறும் 10%.
ஸோ அப்படி அதனுடைய யோகா வளர்ச்சிக்காக வந்தது பகவத்கீதா. அதை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. பகவத்கீதையில் ஆகாரம்னா என்ன, விகாரம்னா என்ன, ஆச்சாரம்னா என்ன, விசாரம் என்பது என்ன, ஒரு 4 ஸ்லோகம் இருக்கு. அந்த 4 ஸ்லோகம் 17வது அத்தியாயத்தில் வருது. அந்த ஸ்லோகங்களை நம்ம படித்து அதனுடைய மனப்பாடம் பண்ணணும். இன்ட்ரடக்ஷன் டு ஹைலைட்ஸ் ஆஃப் யோக வசிஷ்தா. ஸோ யோக வசிஷ்தா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அங்கே இந்த யோக வசிஷ்தாங்கிறது எந்த டெக்ஸ்டில் இருக்குது, யாருக்கு யாருக்கு நடுவில் யோகா நடக்குது, என்னென்ன யோகாலாம் அவர் சொல்லி கொடுத்தாரு, ஸோ ஒரு குரு சிஷியனுக்கு யாருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அந்த யோக வசிஷ்தால யோகாவுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, யோகாவுக்கு இந்த யோக வசிஷ்தா எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பதஞ்சலி யோக சூத்ரால மனப்பாட பகுதின்னு கொடுப்பாங்களே, நிறைய செயல் இருக்கும், அதில் ஒரு சில மனப்பாடம் பண்ணணும். அது போல் முதல் அத்தியாயத்தில் 1வது சூத்திரத்தில் இருந்து 12வது சூத்திரம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். 2வது அத்தியாயத்தில் 1, 2, அதுக்கப்புறம் 46 இருந்து 55 வரைக்கும். 3வது அத்தியாயத்தில் 1 6 வரைக்கும். சார் பதஞ்சலி யோக சூத்திரால இவ்வளோ மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா? இவ்வளவு மனப்பாடம் பண்ணணும், மீதி எல்லாம் படிக்கணும். கீழே கான்செப்ட் ஆஃப் சித்தா, சித்த பூமி, சித்த விருத்தி, சித்த விக்ஷேபா, சித்த பிரசாதனம், இது வரைக்கும் சமாதி பாதம் இருக்கு. கிளேசா அண்ட் விவேக கியாதி சாதன பாதம். இந்த சமாதி பாதம் சாதன பாதத்தை படிக்கிறதுக்கு அதனுடைய கான்செப்ட்ல நமக்கு தெரியணும். அடுத்து கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா அண்டு ஈஸ்வர பிரணிதானம். ஸோ ஈஸ்வரனுடைய சப்போர்ட் நமக்கு யோகா இதில் எப்படி சப்போர்ட் இருக்கு, சபூர்வேசாம் அபி குருகு. ஸோ அவர் வந்து யோக சாதனத்தில் அவருடைய ஈஸ்வரனுடைய பங்கு என்ன, இல்லைன்னா நாம் ஏன் ஈஸ்வரனை மதிக்கணும். அடுத்து கான்செப்ட் ஆஃப் கிரியா யோகா, கர்மயோகத்தை தான் இங்கே சாதனை பார்த்ததை சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி ஹெல்த்துக்கு வந்து நமக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்க கான்செப்ட். அதன் பிறகு பகிரங்க யோகா, அந்தரங்க யோகா, ஈம நியம ஆசன, அஷ்டாங்க யோகங்களை நம்ம எலாபரேட்டாக படிக்கணும். இது வரைக்கும் பதஞ்சலி. அதுக்கப்புறம் ஹதயோகா டெக்ஸ்ட்டு. ஹதயோகா டெக்ஸ்டில் வந்து 3 புத்தகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹதயோக பிரதீபிகா, கிரந்த சங்கீதா, ஹதரத்னவல்லி. ஒவ்வொன்றுத்துலேயும் ஹிஸ்ட்ரி, எப்போ இந்த யோகா உருவானது, யார் டெவலப் பண்ணாங்க, அவங்க என்ன யோகாவுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களோட அல்டிமேட் ஐடியா என்ன, ஹதயோகா பற்றி இருக்கக்கூடிய மிஸ்கான்செப்ஷன் என்ன. ஹதயோகா டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய சாதக தத்துவம், பாதக தத்துவம், ஒரு யோகிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எது, பாதகமாக இருக்கக்கூடியது, எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணும், ஒரு யோகா மடம் எப்படி நாம் மெயின்டைன் பண்ணணும், பத்தியா அப்பத்தியா என்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஹதயோகா ப்ராக்டிஸில் என்னென்ன ஆசனாஸ் பண்ணணும், பிராணாயாமம் எப்படி பண்ணணும், முத்ரான் பந்தா எப்படி பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், யாருக்கு யாருக்கு என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க, என்ன வித்தியாசம். ஸோ இதுதான் 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய பகுதி. 2வது யூனிட்டில் தான் எல்லா யோகா டெஸ்ட்டும் இருக்குது. அடுத்து யூனிட் 3 யோகா அண்ட் ஹெல்த், இன்ட்ரடக்ஷன் டு ஹியூமன் பாடி அண்ட் அனாட்டமி பிசியாலஜி. ஸோ அனாட்டமி பிசியாலஜி ஃபுல்லாக நமக்கு தெரியணும். சைக்காலஜியும் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி, கான்செப்ட் ஆஃப் ஹியூமன், நம்மளுடைய மனசை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உடலும் மனமும் இணைச்சி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியமானது. யோகா ஃபார் ஹெல்த் அண்ட் வெல்னஸ், யோகா ஃபார் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்டு ஹெல்த் ப்ரொமோஷன். தலைப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். யோகா ஃபார் டிசீஸ் ப்ரிவென்ஷன், முதல் வார்த்தை எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க பாருங்கள். யோகா வந்து ஒரு நோயை எப்படி வருமுன் கட்டுப்படுத்தி அதை பாதுகாக்கும், டிசீஸ் ப்ரிவென்ஷன். அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ரொமோஷன், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. இதில் யோகாவோட பங்கு என்ன, யோகா எப்படி பண்ணும், இது எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. அதுக்கு யோகா டெக்ஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது பதஞ்சலி யோக சூத்ராவும் ஆயுர்வேதாவும் சிலபஸில் எடுத்திருக்காங்க.
இந்த பகுதிகள் எல்லாம் மிக ஆழமாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்காம ஒரு காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு வீடியோ கூட ஆன் பண்ணி நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் இன்ட்ரெஸ்டோட என்னால் பண்ண முடியும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிகிற அளவுக்கு நம்ம வரணும். அது இல்லை அப்படி உண்டுன்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணுறதுக்கு உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட யோகா கற்றுக்கிறதுக்கு யார் வருவாங்க? அவங்களுக்கு எப்படி எனர்ஜி வரும்? இருக்கக்கூடிய ஒரு 36 ஆசனா, பிராணாயாமா, சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லைன்னா, உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு யோகா ஆசிரியர் மற்றும் யோகாவை எவாலுவேட் பண்ணக்கூடிய யோகா டீச்சர்னு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் சான்றிதழ் வழங்குது அப்படின்னு சொன்னா, நேற்று சான்றிதழ் வந்துருச்சு. எல்லாரும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கும். மினிஸ்டர் ஆஃப் ஐஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு மொரார்ஜி தேசாய் யூனிவர்சிட்டியோட டைரக்டர் சைன் பண்ணி சர்டிஃபிகேட் வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நீ ஆசைப்படு, எவ்வளவு வேணா ஆசைப்படு, அளவுக்கு மீறி ஆசைப்படு, ஆனா அந்த தகுதியை உயர்த்திக்கணும். உங்களை எல்லாம் காலையில நான் தயவு செஞ்சு திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம யோகா டீச்சர் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நாம வரத்துக்கு முயற்சி பண்ணணும். நாம பண்ணாம நாம யோகா பண்ண மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட வந்து யோகா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ண தெரியாதவன் கையில ஒரு கத்தியை கொடுத்து நீ போய் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆப்ரேஷன் நடக்காது, அங்க கொலை தான் நடக்கும். ஸோ கொலைக்கும் ஆப்ரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆப்ரேஷன்லயும் ஒருத்தன் செத்து போவான், கொலையிலையும் செத்து போயிடுவான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அவனுடைய நோக்கம் காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துறான், இன்னொருத்தன் கொலை பண்ணி குத்துறான். ரெண்டுத்தோட நோக்கம் உங்களுக்கு புரியும். ஸோ யோகா ப்ராக்டிஸை நான் பண்ண மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் அதுக்கு தயாராக மாட்டேன்னு மனசளவில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பாவம் என்னை வந்து சேரும். ஏன்னா நான் அப்படி எப்படியா இருந்தாலும் கெஞ்சி கதை மாதிரி எப்படியாவது இந்த சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்ருங்கன்னு கேட்டு ஏதோ கொஞ்சம் மார்க் முன்ன பண்ணி இழுத்து போட்டு போனஸ் பாயிண்ட் அது வாங்கி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டிரைவிங் ஓட தெரியாதவனுக்கு டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து அனுப்புனா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது போல் ஆகிடக்கூடாது. உங்களோட படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. இருக்கக்கூடிய இன்னும் கரெக்டாக 24 நாள் நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. ஸோ ஒரு நல்ல தரமான டீச்சராக நீங்கள் உலகம் தர வாய்ந்த டீச்சராக வெளியே வரலாம். ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அந்த தெரப்பியூட்டிக் யோகா பண்ணும்போது சிவதர்ஷன் யோகாவில் சொல்லுவாங்க, சத்யானந்த சரஸ்வதி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நீ கடல் அளவுக்கு தியரியை படிக்கிறத விட ஒரு அவுன்ஸ் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு அவர் சாமிஜி சொல்லுவார் அப்படின்னு. ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸாமில் குவாலிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை. நம்ம யோகா டீச்சர் அப்படிங்கிறது முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்மளுடைய பிம்பம் நம்மளை பார்த்து எஸ் வெரி குட் யூ ஆர் யோகா டீச்சர் அப்படின்னு நம்மளோட பிம்பம் நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பம் நம்மளை வேற மாதிரி பார்த்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கிறதுக்காக நாம் இந்த இணையத்தில் இணைஞ்சிருக்கோம். ஸோ 1.5 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்து உங்களை எல்லாம் இப்படி உட்கார வச்சதுக்கு பெருமைப்படுறேன், வருத்தப்படலை. ஸோ அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் ஃபைனல் ப்ரேயர் மெடிடேஷன் போகலாம். சிட் இன் எனி மெடிடேட்டிவ். சார் வாழ்க வளமுடன். எஸ் தேவி சார். சார் ஜெனரலா நம்ம வந்து சிட்டிங் போஸ்ட்ல இருந்து லே டவுன் க்ளோஸ்க்கு, அதாவது ப்ரோனோ இல்ல சுபைன் போஸ்ட்க்கு வரும்போது நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி லெஃப்ட்ல திரும்பி படுத்துட்டு பண்ணணுமா, இல்ல இவங்க மெத்தட்ல சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டா படுத்துக்கலாமா? அம்மா, நமக்கு வந்து மகரிஷி சொன்னதுதான் சேஃப். அதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நாமளும் அப்படிதான் பண்ணணும். ஆமா. பட் இவங்க இந்த எக்ஸாமினர்ஸ் எதிர்க்க நம்ம பண்ணும்போது கூட we can follow that இல்லையா? ஃபாலோ பண்ணலாம்மா, ஃபாலோ பண்ணலாம். சரி சார். அதுதான். ஆனா கிளாசிக்கல் யோகால அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அப்பெல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஓகே சார். அதனால வந்து நாம அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பண்ணி காட்டுறதுனால ஒன்றும் தவறு இல்லைங்கம்மா, பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ப்ரேயர் போகலாம்.
Sit in meditative, comfortable meditative postures. Make sure your spine